त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुहमन्तनां मृत्योर्मुक्षीयमामृतात् பூவார்மலர் கொண்டு அடியார் தோழுவர் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமாமழை நின்று அதிர வேறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பீனை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். டுடே ஒரு பவர்ஃபுல்லான மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அருணாச்சலம். தபஸ்விகளை வா என்று அழைக்கிற ஒரே க்ஷேத்திரம் அருணாச்சலம். தபஸ் பண்ணினாதான் இந்த க்ஷேத்திரத்தை வந்து தரிசனம் பண்ண முடியும் என்று நம்முடைய அருணாச்சல புராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்முடைய மாநிலம் அப்படின்னு சொன்னா, நாங்க திராவிடத்தில் இருந்தாலும் கூட எனக்கு நிறைய ஆந்திரா தொடர்பு அதிகம் உண்டு. ஏன் அப்படின்னா, பாரதியார் சொன்னார் சுந்தர தெலுங்கு அப்படின்னு சொன்னார். ஆந்திரா மக்கள் மாதிரி ஒரு பீடாதிபதியை, ஒரு யோக நெறிகளை பின்பற்றுறவர்கள் யாரும் கிடையாது. நீங்க எல்லாம் சிரிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, தர்ம பூமி அந்த பூமி. தர்மம் எங்க இருக்கு? அதனாலதான் காளகஸ்தீஸ்வரரா இருக்கட்டும், மஞ்சுநாதரா இருக்கட்டும், வெங்கடேஸ்வர பெருமாளா இருக்கட்டும், வராகமூர்த்தியா இருக்கட்டும், அப்படி எல்லாருமே அந்த புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கிற ஒரு இடம் தான் அந்த ஆந்திரா. அங்கதான் சாதுக்கள் மதிக்கப்படுகிறார்கள். எங்க சாதுக்கள் மதிக்கப்படுகிறார்களோ, மகராஜ் எங்க ஆராதிக்கப்படுகிறார்களோ அந்த இடம்தான் புண்ணிய கஷேத்திரம். మనం ఎంతో తపశ్శక్తి ఉంటే కానీ అరుణాచలంలో అడుగు పెట్టలేము. అటువంటి యోగ భూమి. తపస్సు చేసుకోవాలి అనుకునే వాళ్ళు, ధ్యాన సాధన చేసుకోవాలి అనుకునే వాళ్ళు, వాళ్ళనందరినీ ఆహ్వానించే స్థానం ఈ అరుణాచలం. సో ఇక్కడికి రావాలంటే మనం ఎంతో సాధన చేసి ఉండాలి. నేను అన్ని చోట్ల తిరిగి ఉన్నాను, కానీ నాకు ఆంధ్ర క్షేత్రం అంటే చాలా ఇష్టము. ఎందుకంటే అక్కడ ఎంతో మంది గొప్ప యోగులు ఉన్నారు. యోగులకి అక్కడ ఎంతో గొప్ప స్థానాన్ని ఇస్తారు. భారతీయారు కూడా సుందర తెలుగు అని చెప్పారు. కాబట్టి ప్రపంచానికంతా వెలుగునిచ్చే స్థానం ఈ ఆంధ్ర రాష్ట్రము. సో ఆంధ్ర రాష్ట్రం అంటే నాకు చాలా ఇష్టం. గొప్ప గొప్ప భగవంతుని ఆలయాలన్నీ కూడా, గొప్ప గొప్ప దేవాలయాలన్నీ కూడా ఆంధ్రాలోనే ఉన్నాయి అని చెప్తున్నారు. ಸ್ವಾಮೀಜಿ ಅವರು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಂತಂದ್ರೆ, ಈ ಅರುಣಾಚಲ ಪ್ರದೇಶಕ್ಕೆ, ಅರುಣಾಚಲಕ್ಕೆ ಬರಬೇಕಂದ್ರೆ, ಪ್ರವೇಶ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ಅರ್ಹತೆ ಇರಬೇಕು. ನಾವು ಎಷ್ಟೋ ಸಾಧನೆ ಮಾಡಿರ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದ ಶಕ್ತಿ ಇದೆಯಲ್ಲ, ಶಕ್ತಿ ಕ್ಷೇತ್ರ. ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬರಬೇಕಂದ್ರೆ ಒಂಥರ ಪುಣ್ಯ ಮಾಡಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಆಂಧ್ರ ರಾಷ್ಟ್ರ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಅಭಿಮಾನ ಇದೆ.
ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಟೆಂಪಲ್ಸ್ ಇದೆ, ಅನೇಕ ಯೋಗಿಗಳ ಸ್ಥಾನ ಅದು. ಅಲ್ಲಿ ಹಲವಾರು ಯೋಗಿಗಳು ಸಾಧನೆ ಮಾಡಿರುವಂಥ ಪ್ಲೇಸು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 3 விதமான மொழி, இது பேதம் கிடையாது. ஒன்று இப்படு அப்படு அப்படு, தமிழில் இங்க அங்க இங்க, கன்னடத்தில் அது இது எது. ஆக தமிழ் பாஷை, திராவிட பாஷை என்பது மராத்தி போன்ற பாஷைகள் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. நம்ம இந்த திராவிடத்தில் ஒரு பெரிய விஷயம், 50 வருஷமா நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, மொழி சார்ந்த பிரச்சனைகள் கொண்டு வந்து இங்க இருக்கிற மக்களை ஒரு பிரிச்சு, நீ தமிழ் மட்டும் கத்துக்கொண்டா போதும், ஹிந்தி தேவையில்லை, இங்கிலீஷ் தேவையில்லை, தெலுங்கு. ஆனா ஆந்திராவோ ஒரு கேரளாவோ ஒரு கன்னடமோ போனா அவனுக்கு 3 பாஷை தெரியும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ். ஆனா இப்ப அதுதான் இங்க பிரச்சனை. இங்க ஆந்திரா மக்கள் இங்க நிறைய இடங்கள்ல இந்த அருணாச்சலத்தில் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ அவங்க சந்திக்கிற முதல் பிரச்சனை லாங்குவேஜ் பிரச்சனை. அதனால இதெல்லாம் மாறணும். எனக்கு லிசனிங் பண்ண தெரியும், நான் கன்னடா ತುಂಬ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತಾಯಿದೆ. ஆனா ஆந்திரா எனக்கு பெரிய, அடிக்கடி காளகசி தேவஸ்தானம் எங்களுடைய கட்டளை இருக்கு. காளகசி கோயில்ல எங்களுடைய மடத்தின் சார்பா பூஜைகள் இருக்கும். கண்ணப்பா பூஜை, அதே போல திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு பூஜை இருக்கு. ஆக அடிக்கடி நாங்க போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வைசாக் நம்முடைய அங்க சங்கர பீடத்துக்கு போவோம். ஆக லிசனிங் பண்ண முடியும், ஆனா ஃப்ளூயன்ஸா எங்களால அதை பேசக்கூடிய வகையில் கம்யூனிகேஷன் இல்லாதனால தான் ஒரு பிரச்சனை. ஆனா இந்த இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எல்லாருக்கும் எல்லா மொழியும், நீங்களும் தமிழ் கற்றுக்கொள்ளணும், நாங்களும் தெலுங்கு கற்றுக்கொள்ளணும், கன்னடம் தான் நம்முடைய தர்மத்தை, நம்முடைய செயல்பாடுகளை உலகம் முழுக்க நாங்கள் கொண்டு போக முடியும் என்று நான் நினைக்கிறேன். ఇక్కడ భాష అన్నది పెద్ద డిఫరెన్స్ లేదు. అన్ని భాషల్లో కొంచెమే మార్పులు ఉంటాయి, కానీ మన భాషలన్నీ ఒక్కటే. కానీ ఈ తమిళనాడులో ఈ ద్రావిడ క్షేత్రంలో భాషకి ఎక్కువ ఇంపార్టెన్స్ ఇచ్చి తమిళం మాత్రమే నేర్చుకోవాలి, మిగతా భాషలు అవసరం లేదు అని చాలా సెపరేటిజం అంటే వేరు చేస్తున్నారు. కానీ అలా ఉండకూడదు. కానీ మిగతా రాష్ట్రాల్లో అట్లా కాకుండా అన్ని భాషలు నేర్చుకోవడానికి అవకాశం ఇస్తారు. మనం కూడా అలాగే ఉండాలి, అన్ని భాషలు నేర్చుకోవాలి. అప్పుడే మనం ఈ ధర్మాన్ని ప్రపంచానికి అందివ్వగలుగుతాము. ಸ್ವಾಮೀಜಿ ಏನು ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, ಸೊ ಎಸ್ಪೆಷಲಿ ಈ ಭಾಷೆಗಳ ಅಂತರ ಅನ್ನೋದು ಏನಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಒಂದೇ, ಎಲ್ಲಾನು ಒಂದೇ. ಸೊ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಎಸ್ಪೆಷಲಿ ಈ ದ್ರಾವಿಡ ಸಂಸ್ಕೃತಿಯಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ಓನ್ಲಿ ತಮಿಳ್ ಮಾತ್ರವೇ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅದನ್ನೇ ಕಲಿತಾರೆ ಜಾಸ್ತಿ, ಮಿಕ್ಕಿದ ಭಾಷೆಗಳು ಜಾಸ್ತಿ ಕಲಿತಾ ಇಲ್ಲ. ಬೇರೆ ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ಕಲಿತಾ ಇರ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ನಾವು ಕಲಿಬೇಕಾಗತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ಕಲಿಸ್ಕೊಂಡಿದ್ರೇನೆ ನಾವು ನಮ್ಮ ಸನಾತನ ಧರ್ಮವನ್ನು ಸೊ ಇಡೀ ಭಾರತ ಮತ್ತೆ ಬೇರೆ ದೇಶಗಳಿಗೂ ತಲುಪಿಸುವಂತ ಅವಕಾಶ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இந்த க்ஷேத்திரமே ஒரு பிரமிடு. அதனாலதான் எல்லாருடைய சிரசிலையும் அந்த பிரமிடுடைய குறியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். டைனமோ இந்த அருணாச்சல் த ஹில்ஸ் டைனமோ. நீங்க ஒரு டைமண்ட் அப்படி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மலையினுடைய இந்த சைலம், இந்த மலையினுடைய அந்த பொசிஷன் இருக்கும். நீங்க நல்லா கவனிக்கலாம். நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பிரமிடு மாதிரியே இருக்கும். நீங்க எந்த பக்கம் நீங்க இந்த மலையை எவ்ரி சைடு சீன் தட், நீங்க எங்க பார்த்தாலும் கூட அந்த மலை, அந்த பிரமிடு, இந்த பிரமிடை கண்டுபிடிச்சவன் யாருன்னா நம்முடைய பாரத தேசத்தில் வாழுகிற நம்முடைய மகா அவதார் பாபாஜி போன்றவர்கள். நம்முடைய பாபாஜி, நம்முடைய இந்த பிரமிடை கண்டுபிடிச்ச மிக மகா சக்தி வாய்ந்த நம்முடைய பாபாஜி அவர்கள் தான். இத மனிதனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறது, அதான் ஃப்ரீக்வன்சி டவர். கோபுர கலசம் ஷார்ப்பா இருக்கும். நீங்க அருணாச்சலுடைய கோபுரம் இருந்தா அது மேல ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசத்தினுடைய முடிந்த முடிவு ஒரு ஷார்ப்பான ஒரு பின், அந்த முனை. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த மைக் எடுத்துட்டாலும் சரி, நீங்க எந்த பொருளை எடுத்துட்டாலும் ஒரு முடிந்த முடிவு, அதுல மைய புள்ளி இருக்கும், அந்த சென்டர் பாயிண்ட்.
அந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்முடைய மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா. அந்த ஆஞ்ஞா சக்தி தாண்டி சகசிராரம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 அங்குலம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியில இருந்து 12 அங்குலம் உடைய இந்த இடத்துல நம்முடைய சகசிராதாரம் என்கிற அந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த சகசிராதாரத்தை நாம் உணர்வதற்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங், இவ்வளோ பெரிய மாநாடு. அதை சொல்வதற்காகத்தான் நம்முடைய பிரமிடு குருஜி, மகா அவதார் குருஜி அவர்கள் நமக்காக, இந்த உலகத்திற்காக மனிதனை உணர வேண்டும், ஒரு மனிதன் ஞானியாக வாழ வேண்டும், அவன் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அந்த சகசிராதார சக்கரத்தை அந்த பிரபஞ்ச சக்தியில இருந்து கிரகிச்சு அதை நாங்கள் உள்வாங்கணும்னு இதற்காக ஒரு பெரிய ஒரு சங்கல்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அமைப்பு உலகம் முழுவதும் வர வேண்டும், குறிப்பாக தமிழகத்திலே பரவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். సో ఈ అరుణాచలమే ఒక పిరమిడ్. ఈ కొండ చూసారంటే పిరమిడ్ ఆకారంలోనే ఉంటది. ఏ పక్క నుంచి చూసినా మీకు ఆ పిరమిడ్ ఆకారం కనిపిస్తుంది. పిరమిడ్ ఆకారం అనేది ఒక పాయింట్, సెంటర్ పాయింట్ పైన ఆ పాయింట్ ఉంటది. ఆ పాయింట్ చాలా ఇంపార్టెంట్. ఇది మనకి ఎవరిచ్చారు అంటే మన మహావతార్ బాబాజీ గారు ఈ పిరమిడ్ ఆకారాన్ని మనకిచ్చారు. సో ఈ మనము మన ఆజ్ఞా చక్రం నుంచి మనకి 12 అంగుళాలు పైకి ఆ సుదర్శన చక్రం అనేది, మనకి సహస్రార చక్రం అనేది ఉంటుంది. దాన్ని గ్రహించడానికే మనము ఈ సాధనంతా చేస్తున్నాము. సో అది ఈ పిరమిడ్ ద్వారా విశ్వశక్తిని గ్రహించి ఆ పాయింట్ ద్వారా మనకు అందించినప్పుడు మనము సుదర్శన చక్రాన్ని మనం గుర్తించగలుగుతాము. దానికోసమే మనం చేస్తున్న సాధన. ఈ యొక్క ఈ ఫౌండేషన్, ఈ సొసైటీ ప్రపంచమంతా వ్యాపించాలి, ఈ జ్ఞానాన్ని అందరికీ ఇవ్వాలి అని నేను కోరుకుంటున్నాను. ಸೊ ಸ್ವಾಮೀಜಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, ಈ ಅರುಣಾಚಲ ಕೊಂಡವೇ, ಈ ಅರುಣಾಚಲ ಪರ್ವತ ಇದೆಲ್ಲ, ಅದು ನೋಡಕ್ಕೆ ನೀವು ನೋಡ್ಬೋದು, ಒಂಥರ ಆ ಪರ್ವತವೇ ಒಂದು ಪಿರಮಿಡ್ ಆಕಾರದಲ್ಲಿದೆ. ಅಂದ್ರೆ ಪಿರಮಿಡ್ ಆಕಾರದಲ್ಲಿದ್ದು, ಪಿರಮಿಡ್ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ಪಿರಮಿಡ್ ವಿಶ್ವಶಕ್ತಿಯನ್ನು ಸಂಗ್ರಹಣ ಮಾಡ್ಕೊಂತದೆ. ಸೊ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ವಾಮೀಜಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, ಮಾತಾರ್ ಬಾಬಾಜಿ ಅವರು ಈ ಪಿರಮಿಡ್ ಅನ್ನು ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಆ ಶಕ್ತಿಯನ್ನು, ವಿಶ್ವಶಕ್ತಿಯನ್ನು ಸಂಗ್ರಹಣ ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಸಹಸ್ರಾರ ಚಕ್ರವನ್ನು ನಾವು ಆಕ್ಟಿವೇಟ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಅಂದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಅಷ್ಟೇ, ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಈ ಎಸ್ಪೆಷಲಿ PSSM ಇಂದ ಈ ಧ್ಯಾನ ಎಲ್ಲ ಕಡೆ ಪ್ರಪಂಚಾದ್ಯಂತ ನಾವು ತಲುಪಿಸ್ತಾ ಇದೀವಲ್ಲ, ಸೊ ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಸೇರಬೇಕು. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಿರಮಿಡ್ ಶಕ್ತಿ ಮತ್ತೆ ಧ್ಯಾನದಿಂದ ಸೊ ನಾವು ಅದ್ಭುತವಾದ ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ವವನ್ನು ಪಡೆಯಬಹುದು. நம்முடைய இந்த பாரத தேசத்துல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் கூட, நம்முடைய சமாதி வைக்கிற போதும் கூட அந்த மேல ஒரு பிரமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு கோபுரம், சிகரம் இருக்கும். அதுதான் நம்முடைய எகிப்தில் நம்முடைய உடம்பை அழியாமல் வைப்பதற்காக பிரமிட் என்று சொல்லக்கூடிய, உலக அதிசயம் என்று சொல்லக்கூடிய பிரமிடை, இங்க இருக்கிற நாகரிகத்தை எகிப்தியர்கள் அதை கொண்டாடினார்கள். இதை உலகம் முழுவதும் நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்த பெருமை நம்முடைய மகராஜ் பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களையே சாரும். அவர்கள் இல்லை என்று சொன்னால், நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் என்று நம்முடைய பிரபஞ்சவதி சொல்லுகிறது. எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சுவாமிஜியினுடைய சில விஷயங்கள், வீடியோக்கள் எல்லாம் நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அப்போ இவ்வளவு பெரிய ரகசியங்களை நம்முடைய சுவாமிஜி சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த அருணாச்சல சேத்திரம் எங்களுக்கு புதிதல்ல, நாங்கள் பரம்பரையாக இந்த கோயிலில் இருக்கிறோம். ஆனாலும் கூட என்னுடைய சுவாமிஜி மகராஜ், இந்த திருவண்ணாமலை மகராஜ், நம்முடைய அனந்தலிங்கேஸ்வர சுவாமி மகராஜ், அருணாச்சல சேத்திரனுடைய மகா சன்னிதானம் பீடாதிபதி, இவர்கள் எனக்கு நம்முடைய மகராஜ் அவர்களை, நம்முடைய ஜெகதீஷ் மகராஜ் அவர்களை எங்களை அறிமுகப்படுத்தி வச்சார்கள். அவர்கள் மூலமாக எனக்கு இந்த பிரமிட் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய மகா அவதார் நம்முடைய குருஜி அவருடைய அனுகிரகானந்தம் எனக்கு கிடைத்தது. எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம், இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நான் கருதுகிறேன். ఈ
జ్ఞానం అనేది ప్రపంచానికి అందించాం. మన భారతదేశమే మన బాబాజీ గారే ఈ పిరమిడ్ అన్న ఈ దీన్ని ప్రపంచానికి అందించారు. దీన్ని ఈజిప్ట్ వాళ్ళు యూజ్ చేసి శరీరాన్ని కాపాడుకోవాలి, శరీరం ఇది అవ్వకూడదు అని వాళ్ళు దాన్ని మన జ్ఞానాన్ని వాళ్ళు తీసుకుపోయి దాన్ని యూజ్ చేసుకున్నారు. కానీ మళ్ళీ అది మనకు పరిచయం చేసిన ఆ ఘనత మన బ్రహ్మర్షి పితామహ పత్రిజీ గారికే చేరుతుంది. సో నేను ఈయన గురించి ఎన్నో వీడియోలు 10 సంవత్సరాల ముందే చూశాను. మనం దేన్నైతే వెతుకుతున్నామో అది మనల్ని వెతుక్కుంటూ వస్తుంది అని ఒక ఇది ఉంది. కాబట్టి నేను అనుకున్నాను, ఇంత గొప్ప జ్ఞానాన్ని అందిస్తున్నారే అని అనుకున్నాను. నాకు తిరువన్నామలై ఏం కొత్త కాదు, వస్తూనే ఉంటాను, ఆ గురువు గారిని కలుసుకుంటూనే ఉంటాను. కానీ ఆయన మూలకంగా జగదీష్ గారు పరిచయం అయ్యి ఈ పత్రిజీ గారి జ్ఞానము, ఈ పిరమిడ్ జ్ఞానము మళ్ళీ నా దాకా వచ్చింది. కాబట్టి ఈ పత్రి గారికి కృతజ్ఞతలు ಈ ಜ್ಞಾನಾన్ని ಅಂದಿಂಚಿನಂదుకు. ಸೊ ಸ್ವಾಮೀಜಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸೊ ಈ ಪಿರಮಿಡ್ ಶಕ್ತಿಯನ್ನು ಮಾತಾರ್ ಬಾಬಾಜಿ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಈ ಪಿರಮಿಡ್ ಶಕ್ತಿ ಅನ್ನೋದು ಅತ್ಯದ್ಭುತವಾದ ಶಕ್ತಿ. ಎಸ್ಪೆಷಲಿ ಇದನ್ನು ಸೊ ಪರಿಚಯ ಮಾಡಿರೋದು ಬ್ರಹ್ಮರ್ಷಿ ಪತ್ರಿಜಿ ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಪರಿಚಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರ ವಿಡಿಯೋಗಳು ತುಂಬ ವಿಡಿಯೋಸೇ ನೋಡಿದ್ದೀನಿ. ಅವಾಗ ಅನ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ, ಈ ಜ್ಞಾನ ಯಾರು ಇಷ್ಟು ಹಂಚ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಅಂತ ತುಂಬ ಸಂತೋಷವಾಯಿತು. ತದನಂತರ ಮತ್ತೆ ಈ PSSM ಜಗದೀಶ್ ಅವರ ಮಾಸ್ಟರ್ ಜಗದೀಶ್ ಅವರ ಪರಿಚಯ ಆಯಿತು, ಅದರಿಂದ ಗೊತ್ತಾಯಿತು. ಸೊ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೊ ಈ ಜ್ಞಾನ ಅನ್ನೋದು ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂಥ ಜ್ಞಾನ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸ್ವಾಮೀಜಿ. நம்முடைய ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது, ஜனனம் பண்ற பொழுது, இந்த ஆன்மா, இந்த உயிர் இந்த இடத்துல இருக்கும். நீங்க ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறக்கிற பொழுது அந்த ஆன்மா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு துடிப்பு இருக்கும், இந்த உச்சியில லப்டப் லப்டப் லப்டப். அந்த குழந்தை வளர 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 அந்த ஆன்மா அப்படியே கீழே இறங்கி ஆஞ்ஞா, மணிப்பூரகா, விசுத்தி, ஆஞ்ஞா எல்லாம் கடந்து மூலாதாரத்தில் வந்து நின்றும். இப்போ இந்த மூலாதாரத்தில் வந்த பிறகுதான், பிறகு குருநாதர் மூலமாக, நம்முடைய குருஜி மூலமாக மூலாதாரத்தில் வந்து நின்ற இந்த ஆன்மாவை, இந்த உயிரை, இந்த சௌலை மீண்டும் மேலே எழுப்பி அதை பழைய இடத்திலே வந்து இருத்தினால் அதுதான் விதேக முக்தி, அதுதான் ஜீவ முக்தி, அதுதான் இந்த சத்சங்கத்தினுடைய முடிந்த முடிவு. அதனுடைய குறியீடு தான் நாம் எல்லோரும் இப்பொழுது தலையில வைத்திருக்கிற இந்த பிரமிடு என்கிற மிக அழகான அந்த ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம். அது ஏதோ ஒரு கமர்ஷியலா தெரியும், ஆனால் அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அதனாலதான் பாபாஜி, மகராஜ் போன்றவர்கள் ஜடையும் சிகையும் இது போன்ற தன்னுடைய தலையை மூடிக்கொள்வதும், அந்த ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு டவர் மாதிரி, ஃப்ரீக்வன்சி மாதிரி நம்முடைய உச்சந்தலையிலே மீண்டும் இந்த ஆன்மாவை கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரே க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் நம்முடைய தமிழகத்திலே இந்த திருவண்ணாமலை. வடக்கே சென்றால் நம்முடைய காசி, ரிஷிகேஷ் போன்ற உன்னதமான ரிஷிகள் வாழுகிற க்ஷேத்திரம். அதற்கு இணையான ஒரு க்ஷேத்திரமாக இந்த அருணாச்சலம் இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த அருணாச்சலத்தில் இந்த மிக சக்தி வாய்ந்த இந்த பிரமிட் என்கிற உலகத்துல பிரபஞ்ச அமைதி, இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்கணும். நோ வார், நோ டெரரிசம் போன்றவையெல்லாம் இல்லாம எல்லோரும் அமைதியாக, ஆத்மாவை உணர்ந்தக்கூடிய அமைதியாக இருக்கணும். அதுபோல பூர்ண ஆரோக்கியம், பூர்ணமான நல்ல உடல் நலம் பெறணும். அதுபோல ஆத்ம ஞானம் அடையணும். அதுபோல வெஜிடேரியன் இன் த வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய வெஜன் வேர்ல்டாக, சைவ உணவு உலகமாக இது மாற வேண்டும் என்பதை நம்முடைய குருஜி அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். பாமர மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இந்த பிரமிடு உலகம், இதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதுதான் நாம் குருஜிக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அதற்கு நீங்கள் எல்லாம் நிச்சயமாக ஆதரவு தருவீர்கள். இன்றைய நாளில் எனக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை நம்முடைய மகராஜ் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். బిడ్డ జన్మ తీసుకున్న వెంటనే ఇక్కడ ఈ బ్రహ్మరంధ్రం దగ్గర
ఒక వైబ్రేషన్ అన్నది ఉంటుంది. ఎందుకంటే ఆత్మ అక్కడ నివసిస్తున్నప్పుడు మనం పెరిగే కొద్దీ, చిన్న బిడ్డ పెరిగే కొద్దీ ఆ ఆత్మ కొంచెం కొంచెం కిందకి దిగుతా మనకి మూలాధారం వరకు దిగిపోతుంది. సో ఒక గురువు మనకి దారి చూపిస్తారు. ఎక్కడ మళ్ళీ మూలాధారం నుంచి సహస్రారం దాకా వెళ్ళడానికి ఒక గురువు మనకి దారి చూపిస్తారు. కాబట్టి ఇంతటి గొప్ప గురువుని మీరు కలిసి ఇంత సాధన చేసి మనం మళ్ళీ ఆ స్థితికి వెళ్ళడానికి ప్రయత్నం చేస్తున్నాము, సాధన చేస్తున్నాము. కాబట్టి ఈ పిరమిడ్ అన్నది ఎంతో గొప్ప ఇది. సాధువులంతా కూడా వాళ్ళ ఆ జట పిరమిడ్ లాగా చేసుకుంటారు. ఎందుకంటే ఆ కోణం అన్నది ఎంతో ప్రపంచ శక్తిని, విశ్వశక్తిని మనకు ఇస్తూనే ఉంటుంది. అవన్నీ కూడా ఈ జ్ఞానం అంతా కూడా చాలా అద్భుతమైన జ్ఞానము. కాబట్టి ఈ ప్రపంచం అంతా ఏదైతే మీరు చేస్తున్నారో, ధ్యానము, సాధన, శాకాహారము, ఇవన్నీ ప్రపంచానికి చాలా చాలా అవసరము. ఈ జ్ఞానము సామాన్య ప్రజలకు కూడా చేరేలాగా మనమందరం కలిసి దీని సామాన్య ప్రజలకి తీసుకెళ్ళాలి. కాబట్టి మీరందరూ సహకరిస్తారనుకుంటున్నాను. నాకు కూడా ఇది పెద్ద గొప్ప అవకాశం. మీ అందరితో కలవడం, గురువు గారితో కలవడం గొప్ప ಅವಕಾಶಂಗ ಭಾವಿಸುತ್ತೇನೆ. ಸ್ವಾಮೀಜಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಬ್ಬ ಶಿಷ್ಯ ಅಂದ್ರೆ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಅವರು ಇಲ್ಲಿ ತಲೆ ಮೇಲೆ ಭಾಗ ತುಂಬಾ ಮೆತ್ತವಾಗಿರುತ್ತೆ, ಒಂಥರ ಸಾಫ್ಟ್ ಆಗಿರತ್ತಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಹಸ್ರಾರ ಅವ್ರಿಗೆ ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರುತ್ತೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಬೆಳೀತಾ ಏನಾಗತ್ತಂದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಆತ್ಮಸ್ಥಿತಿ ಕೆಳಗೆ ಹೋಗುತ್ತೆ, ಮೂಲಾಧಾರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ಮತ್ತೆ ಇಂಥ ಧ್ಯಾನ ಸಾಧನ ಮಾಡಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಪ್ರಯತ್ನ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮೂಲಾಧಾರದಿಂದ ಮತ್ತೆ ಸಹಸ್ರಾರಕ್ಕೂ ಕರ್ಕೊಂಡು ಬರಕ್ಕೆ ನಮ್ಮ ಗುರುಗಳು ಇಂಥ ಅದ್ಭುತವಾದ ಧ್ಯಾನ ಪದ್ಧತಿ ಕೊಟ್ಟಿದಾರಲ್ಲ, ಇದರಿಂದ ಮತ್ತೆ ನಾವು ಸಹಸ್ರಾರಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಹಸ್ರಾರ ಆಕ್ಟಿವೇಟ್ ಆಗತ್ತೆ. ಸೊ ಇಂಥ ಜ್ಞಾನ ಎಸ್ಪೆಷಲಿ ಸ್ವಾಮೀಜಿಗಳು ಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಅವರ ಕೂದಲೆಲ್ಲ ಹೀಗೆ ಕಟ್ಕೊಂಡು ಒಂಥರ ಪಿರಮಿಡ್ ತರ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ನೋಡಿದ್ರಾ? ಪಿರಮಿಡ್ ತರ ಮಾಡ್ಕೊಂಡು, ಯಾಕಂದ್ರೆ ಆ ಪಿರಮಿಡ್ ಅನ್ನೋದು ನಿತ್ಯ ನಿರಂತರವಾಗಿ ಶಕ್ತಿಯನ್ನು ಒಳಗಡೆ ತಲುಪಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. ಸೊ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಆ ಚೈತನ್ಯ ಬೇಗ ಆ ಅರಿವು ಬರುತ್ತೆ ನಮಗೆ, ಮೂಲಾಧಾರದಿಂದ ಸಹಸ್ರಾರಕ್ಕೆ ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಜಾಗರಣ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಂಥ ಅದ್ಭುತ ಈ ಧ್ಯಾನ ಜ್ಞಾನ ಸಾಧನ ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂಥದ್ದು. ಈ ಸಮಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂಥ ಈ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಹಂಚ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಇದನ್ನು ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಪರಿಣಾಮದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರ್ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ, ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಇಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಾನು ಭಾಗವಹಿಸಿದ್ದಕ್ಕೂ, ಸೊ ಸ್ವಾಮೀಜಿ ನಮ್ಮ ಹಿಮಾಲಯನ್ ಗುರುಗಳ ಜೊತೆಗೆ ಭಾಗವಹಿಸಿದ್ದಕ್ಕೂ ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗ್ತಾ ಇದೆ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸ್ವಾಮೀಜಿ. జ్ఞానదేశిక స్వామి గారు మనకు ఏం చెప్పారంటే, రామేశ్వరంలో మనం ఒక ప్రోగ్రాం చేస్తే దానికి కావాల్సిన హాల్ నేను ఇస్తాను. చాలా పెద్ద హాల్ ఉంది మంది, మనకు కావాల్సిన వారిని నేను ఇప్పిస్తాను, నేను చేస్తాను. కాబట్టి రామేశ్వరంలో ఇలా మనము 3 రోజుల ప్రోగ్రాం చేసుకుంటాము అనేసి స్వామీజీ గారు మనల్ని విన్నవించుకున్నారు. కాబట్టి 100% మనము నెక్స్ట్ మనం త్వరలోనే అంతా డిసైడ్ చేసి డేట్స్ అంతా కూడా డిసైడ్ చేసుకొని మనము పిరమిడ్ సొసైటీ, మహావతారి ఫౌండేషన్ కలిసి మనము మరొకసారి అక్కడ రామేశ్వరంలో చేసే కావాల్సిన ఏర్పాట్లు చేసుకుంటాము. అక్కడికి కావాల్సిన స్థలము అన్ని కూడా నేను ఏర్పాటు చేస్తాను అనేసి మన స్వామీజీ గారు చెప్పారండి. కాబట్టి మనకు అవకాశం చేసేవాడు ఉంటే చేయించుకునేవాడు వస్తాడంటారు. ఇదే ఎగ్జాంపుల్, మనకు చేసేవారు ఉంటే చేయించుకునేవారు ఉంటారు. 4 యజ్ఞాలు చేశారు మహావతార్ ఫౌండేషన్, అవునా కదా? ఈ 4వ యజ్ఞంకు 5వ యజ్ఞం మనకు ఒక స్థలం ఇక్కడ చెయ్యండి అనేసి మనల్ని వచ్చి పిలుస్తున్నారు అంటే ఇది గొప్ప వరమా కాదా? అవునా కాదండి? సో ధ్యాన తమిళనాడు చెయ్యాలి అన్న భావన మనకున్నది, పత్రిజీ గారి యొక్క సంకల్పం. ఈరోజు మనము తమిళనాడులో మహావతార్ ఫౌండేషన్ వారు ఎక్కడి నుంచో బెంగళూరు నుంచి వచ్చి ఇక్కడ మనకు చేస్తున్నారు, అవునా కదా? కానీ ఈరోజు చూడండి, మనకు స్వామీజీ వారు రామేశ్వరంలో మీకు కావాల్సిన వసతులు నేను మీకు ఏర్పాటు చేస్తాను, మీరు అక్కడ 3 రోజుల ప్రోగ్రాం చేయండి అని చెప్పారు. ఇది మనకు వచ్చిన గొప్ప అవకాశం. ఈ అవకాశాన్ని మనం సద్వినియోగం చేసుకుంటాం. స్వామీజీ వారికి
మనం పరిపూర్ణంగా ఆత్మార్పణంగా మనము ఆయనకు కృతజ్ఞత తెలుపుకుంటాం. థ్యాంక్ యూ వెరీ మచ్. நான் நிறைவு பகுதிக்கு வரப்போறேன். இந்த தியான யோகம் தியா என்று சொன்னால் நீங்குவது, விடுவது, ரிலீஃப். தியா நம் பெறுவது. ஒன்றை விட்டால் ஒன்றை பெறலாம். இதை சொன்னவர் திருமூலர். தன்னுடைய அப்பா திருச்சுழியல் என்கிற மதுரா கஷேத்திரம் பக்கத்தில் தன்னுடைய அப்பா இறந்து போயிடுறார். ஒரு சின்ன குழந்தை 14 years old இந்த ஒரு சைல்டு, ஒரு குழந்தை. காலையில மார்னிங் வரைக்கும் பேசிட்டு இருந்த என்னுடைய அப்பா ஏன் இப்படி இதாயிட்டார், இப்போ இவருடைய ஆன்மா எங்க என்று அந்த குழந்தை கேட்டது. அவங்க அம்மா, ஹீஸ் மதர் ஸ்பீக்கிங் தர், சொன்னாங்க, அப்பா கோயிங் லிவிங் டு த சொர்க்கா. உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்ப சொர்க்கம் எங்கன்னார். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இந்த குழந்தை அன்றைய தினமே புறப்பட்டது. நேர ஒரு ட்ரெயின்ல ஏறினார். விழுப்புரம் ஸ்டேஷன் வந்து இறங்கினார். கையில் பணம் இல்லை, நோ மணி, நோ அட்ரஸ், நோ கைடர். உடனே ஒரு சாதாரண ஒரு சாட் வண்டிக்காரன், ஒரு குதிரை வண்டிக்காரன், ஏ தம்பி, ஏ பாய், அச்சா பாய், எங்க போற? எனக்கு தெரியாதுப்பா. சரி வா அப்படின்னு அந்த குழந்தையை அழைச்சு கொண்டு வந்தான். 14 years இந்த பாய். அந்த குழந்தை வந்து சேர்ந்த பொழுது திருக்கோயிலூர், இந்த நியர்பை இந்த டெம்பிள் திருக்கோயிலூர், உலகளந்த பெருமாள், அந்த டெம்பிள்ல வந்து நின்னுது. அந்த குழந்தைக்கு பசி. உடனே அந்த குருக்களும் இந்த அன்ன பிரசாதம் தராது, சாப்பிடு. அப்பா நீ இங்க இருந்தா சரியா வராது, உனக்கு போஜனம் கிடைக்காது, நீ அதனால அருணாச்சலம் போ, அங்க போனா நிறைய போஜனம்லாம் கிடைக்கும், நிறைய டிவோட்டிஸ் வருவா. அருணாச்சலம் எங்க இருக்குன்னார். போ, இங்க இருந்து 14 kilometers போ. 14 kilometers பை வாக் தர். அந்த பாய், இஸ் அ பாய், நேரா வந்தார். வந்த நேரா இங்க உள்ள இருக்கிற தியான லிங்கத்தை வந்து உட்கார்ந்தார். அவர் உள்ள இருக்கிற சுவாமியை போய் பார்க்கல, அருணாச்சலேஸ்வரரை பார்க்கல. 6th day தியானத்தில் அமர்ந்தார். 7வது நாள் அருணாச்சலேஸ்வரர் வந்தார். உள்ளே வாப்பா, கம்மிங் சார், உள்ளே வா, இன்சைட். உள்ளே அழைச்சார். உள்ள போன உடனே இவர் இந்த சுவாமியை பார்த்துக்கிட்டே இருந்தார். சுவாமி இவரை பார்த்தார். அவர் கேட்டார், நான் யார், ஹூ ஐ எம் ஐன்னு கேட்டார். நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், எஜ்ஜார் சாங். இதை திருவாசகம், நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் சிவன் என்னை ஆண்டிலனேல் நம்மை யார் அறிவார். நம்ம எல்லாம் வேற வேற மாநிலம், அந்த மாநிலத்திலேயே வேற வேற கிராமம். நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா, இந்த மாதிரி திருவண்ணாமலையில இப்படி ஒரு கஷேத்திரத்துல வந்து இது ஒரு பெரிய சத்சங்கத்துல வந்து உட்காருவோம், இப்படிப்பட்ட மகராஜ் பக்கத்துல எல்லாம் இருப்போம், அப்படிங்கிற ஒரு புண்ணியம் நமக்கு கிடையாது. ஆனால் சுவாமி நாம் செய்த எத்தனையோ ஜென்மாந்திர கிருத்தம் பாவம் சத்ரு ரூபேன பாததேன்னு சொன்ன மாதிரி ஜென்மாந்திரம் செய்த புண்ணியமும் நமக்கு வந்து சேருகிறது. அப்பேற்பட்ட அந்த ஜென்மாந்திர புண்ணியம் தான் சாதுக்கள் தரிசனம், இந்த பிரமிட் என்று சொல்லக்கூடிய தியான இந்த வேர்ல்டுல வந்து நம்மையும் ஒரு உறுப்பினராக நம்மை கலந்துக்க வச்சிருக்கிறது நம்முடைய குருஜியினுடைய பெரிய அனுகிரகானந்த ஆசீர்வாதம் என்று நான் எண்ணிக்கொண்டு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கு தெலுங்கு புரியும், கன்னடம் புரியும், மலையாளம் புரியும், ஆனால் ஃப்ளூயன்ஸா எங்களால் பேச முடியாது. அதற்கு காரணம் எங்களுடைய சூழ்நிலை. எங்களுடைய தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இப்பொழுதுதான் 50 ஆண்டுகள் கழிச்சு மாறி இருக்கிறது. இப்பொழுதுதான் மாறி இருக்கிறது. அதுவும் மாறி இருக்கிறது பதிலாக பயமாக இருக்கிறது. ஒருத்தர் சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் யார் வந்தாலும் எங்கள் சனாதன இப்போ லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
சாதுக்கள், சன்னியாசிகள், காவி அணிந்திருக்கிற துறவிகள், எங்களுடைய சன்னியாசிகளை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கூடிய விரைவில் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திச்சு நம்ம சுவாமிகள்லாம் எங்க சாதுக்களை முதல்ல காப்பாற்றணும், சன்னியாசிகளை முதல்ல காப்பாற்றணுங்கிறது என்னுடைய பெரிய அபிப்பிராயமாக இருக்கிறது. ஏன்னா இந்த இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது, சாதுக்களுக்கு இருக்கிறது. அவர் சாமியார், அவர் பிச்சைக்காரர், பெக்கர் என்று சொல்லாதீர்கள். இவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த திருவண்ணாமலை மட்டுமல்ல, இந்த இந்து தர்மமே அழிந்துவிடும். மகாபாரதம் போயிருக்கும், ராமாயணம் அழிந்திருக்கும், புராணங்கள் அழிந்திருக்கும். அதனால ஒரு துறவி வருவது, ஒரு சன்னியாசியாக உருவாவது, ஒரு இந்து தர்மத்தை போதிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த இந்து தர்மத்தினுடைய முதல் கடமைதான் தியானம். தியானம் தியானம் அந்த தியானத்தை உணர்வது ஒண்ணு இல்ல, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, சிவனே என்று இரு, சும்மா இரு. அந்த சும்மா இருத்தல் தான் இந்த பிரமிட். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க, ஒரு நிமிஷம் நிமிர்ந்து உட்காருங்க. నిటారుగా కూర్చుంటాం. உங்களுடைய இரண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படி రెండు పాదాలు చేర్చి పెట్టుకుంటాం పక్క పక్కన. நோ ஹேண்ட் லாக்கிங் தட். ஹேண்ட் லாக் பண்ணாதீங்க, லாக் பண்ணாதீங்க, லாக் செய்யறது, லாக் செய்யறது. பிரீத்திங் பண்ணுங்க, நல்லா பிரீத்திங் பண்ணுங்க. இப்போ உங்க ஆன்மாவை, இந்த தியானத்தினுடைய ஆன்மாவை நான் உணர சொல்ல போகிறேன். இதுதான் திருமந்திரம் சொல்லுகிற மிக எளிமையான வழி. மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி என்று சொன்னார் ஔவையார். அதைத்தான் நம்முடைய மகாராஜ் சொன்னார். எல்லோரும் பிரீத்திங் வெளியே விட்டுட்டு சுவாசனை வதுலுதான். ஹக் 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 ஹக். இதுதான் ஹக். ஹக் ஆயுத எழுத்து என்று தமிழ்ல சொல்லுவார்கள். அக் அக். உண்ணாமுலை, அண்ணாமலை. அந்த ஹக் என்ற சவுண்ட் இருக்கிற இடம் தான் உண்ணாமுலை. உண்ணாமுலை என்கிற அம்பாள் அண்ணாமலை, இங்க அண்ணாமலை, இங்க உண்ணாமுலை. உண்ணாமுலை அபீத்த குச்சாம்பாள். இதுதான் தியானம், இதுதான் உயிர் இருக்கிற இடம். இதை செய்தால் குண்டலினி சக்தி யோகம் வரும், வாசி யோகம் கைகூடும், நமக்கு தியானம் கைகூடும், மன நிம்மதி ஏற்படும், பிரபஞ்சம் உங்கள் கை வசப்படும். நீங்கள் என்னவெல்லாம் எண்ணுகிறீர்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி 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 வழங்கி கொண்டே இருக்கும். அந்த பிரபஞ்சத்தை நம்முடைய பக்கத்தில் இழுத்து வரக்கூடிய ஒரே டவர், ஒரே க்ஷேத்திரம் அருணாச்சலம் என்று சொல்லி எல்லோரையும் நான் ஆசீர்வாதம் செய்து இன்றைய புண்ணிய நாளில் உங்களோடு நானும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அருணாச்சலேஸ்வரர் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி எல்லோருக்கும் நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்களோ செய்து நான் நிறைவு செய்கிறேன். ధన్యవాద్. తిరుమందిరంలో చెప్పింది ఆ హక్ అన్నప్పుడు ఎక్కడైతే మనకు ఎక్కడి నుంచి అయితే ఆ శబ్దం వస్తుందో అక్కడ అమ్మవారు నివసిస్తుంది. అట్లా ఇక్కడ సహస్రార స్థితిలో శివుడి స్థానం అది. సో రెండు కలిస్తే మనకి దాన్నే ధ్యానం అంటాము. కాబట్టి మనము చాలా తొందరగా ఈ జన్మరాహిత స్థితికి వెళ్ళొచ్చు ఈ సాధన చేసినప్పుడు. ఇది తిరుమందిరంలో చెప్పబడింది. థ్యాంక్ యూ, థ్యాంక్ యూ, థ్యాంక్ యూ. ತಿರುಮಂದಿರ ಪ್ರಕಾರ ಸ್ವಾಮೀಜಿಯವರು ಏನು ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, ಹಕ್ತ್ ಅಂದ ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಗಂಟ್ಲದಲ್ಲಿ ಅಮ್ಮವಾರು ಇರ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಈ ಸಹಸ್ರದಲ್ಲಿ ಶಿವರಿರ್ತಾರೆ. ಈ ಎರಡು ಮಿಲಿತವಾಗುವಾಗ ನಮಗೆ ಕುಂಡಲಿನಿ ಶಕ್ತಿ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಜಾಗರಣ ಆಗತ್ತೆ. ಸೊ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಧನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಬೇಗ ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಪಡಿತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால ரமண மகரிஷியுடைய க்ஷேத்திரம், சாதுக்கள், ஞானிகள் இருக்கிற புண்ணிய க்ஷேத்திரம். உங்களுக்காக நாங்கள் பாதுகாப்பா என்றும் இருப்போம். நாங்கள் இந்த திராவிட தேசத்தில் இருக்கிற நாங்கள் என்னைக்குமே ஆந்திரா மட்டுமல்ல, மலையாளி மட்டுமல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, எல்லோரும் ஒரே நாட்டு மக்கள், இந்த பாரத தேசத்துடைய மக்கள். நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் என்றுமே பாதுகாப்பாக இருப்போம் என்கிற நம்பிக்கையை நாங்கள் நிச்சயமாக வழங்கிக் கொள்ளுகிறோம். சாதுக்கள் மகராஜி சார்பாக சொல்லுகிறோம்.
ஆந்திர மக்கள் மட்டுமல்ல, கர்நாடக மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும், உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் இங்கிருக்கிற படாதிபதிகள், ஆதீனங்கள், அரசியல்வாதிகள் முதல் கொண்டு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்கள் என்றுமே உங்கள் பக்கம் இருப்பார்கள், உங்களை பாதுகாப்பார்கள். ஆக இங்கே திராவிடரும் ஒன்றுதான், ரெட்டிகாரும் ஒன்றுதான், கன்னடத்துக்கு எங்களுடைய லிங்காயத்தும் ஒன்றுதான் என்று சொல்லி எல்லோரும் ஒரு தாய் மக்களாக நாம் ஒன்றிணைவோம். நம்முடைய நோக்கம் பிரபஞ்ச அமைதி. பிரபஞ்ச அமைதி, இந்த என்டையர் கேலக்சியினுடைய சைலண்ட் ஆகிய இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் அமைதிப்படுத்த வேண்டும். நம்முடைய தர்மத்தை போதிக்க வேண்டும். குரு மகாராஜுகள் கண்டுபிடித்த இந்த விஷயங்களை உலகத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. ரொம்ப நன்றி ஐயா.